வணக்கம் சகோ. இன்னைக்கான சில சுவாரஸ்யமான சினிமா தகவலையும், இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்லயும், ஓடிடிலயும் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிக் பாஸை இனிமே ஹோஸ்ட் பண்ண மாட்டா அப்படின்னு நம்ம உலகநாயகன் கமலஹாசனும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸ்டார் விஜயும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா தமிழ்ல அடுத்த பிக் பாஸ் சீசன் 8 யார் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா செம வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ எஸ்டிஆர் ஹோஸ்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்துச்சு. ஆனா இப்போ வந்திருக்க தகவல் படி நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான் பிக் பாஸ் சீசன் 8 தொகுத்து வழங்க போறாரு அப்படிங்கிற ஒரு நம்பகமான தகவல் வந்துட்டு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 8 அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ பிக் பாஸ் சீசனுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார் விஜய் கூடிய சீக்கிரம் ஸ்டார் விஜய் கிட்ட இருந்து பிக் பாஸ் சீசன் 8 யாரு ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்சிருக்க படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். டைரக்டர் வெங்கட் பிரபு ஆனந்த விகடனுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்த இன்டர்வியூவோட தொகுப்பா வாரம் எப்படி ஆனந்த விகடன்ல இருந்து புக் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வாரம் ஆனந்த விகடன் இதல்ல தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவியை பத்தி டைரக்டர் வெங்கட் பிரபு கொடுத்த அந்த இன்டர்வியூவோட தொகுப்பை ரிலீஸ் பண்றாங்க. ஆனந்த விகடன் அந்த புக்கோடைய அட்டை போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவியோட மூவி போட்டோஸையும் சிலதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனந்த விகடன். நம்ம தலையேக்கிய டைரக்டர் வெங்கட் பிரபுக்கு ஃபோன் பண்ணி கோஸ்ட் படத்துக்காக வாழ்த்துக்கள் சொன்னதாகவும் தளபதி விஜய் வச்சு படம் எடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொன்னதா இப்ப டைரக்டர் வெங்கட் பிரபு சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் அமரன். இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் அக்டோபர் 31 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு அமரன் மூவில இருந்து மேக் இன் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். வீடியோவை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கீர்த்தி சுரேஷ் லீடா நடிச்சிருக்க படம் தான் ரகுதாதா. இந்த படம் ஆகஸ்ட் 15 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. மூவி ப்ரமோஷனுக்காக ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் மதுரைக்கு வந்திருக்காங்க. மதுரைக்கு வந்தது மட்டும் இல்லாம மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க மதுரைக்கு வந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோசியல் மீடியாவில் செம வைரல். கீர்த்தி சுரேஷ் எப்படி மதுரைக்கு வந்தாங்களோ அதே மாதிரி டைரக்டர் பா ரஞ்சித் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிச்சிருக்க தங்கலான் படத்துல ஆக்டர் மாளவிகா மோகன் ரொம்பவே முக்கியமான ரோல நடிச்சிருக்காங்க. இவங்களும் மதுரைக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் செம வைரல். அடுத்து இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்லயும் ஓடிடிலும் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம். ஆகஸ்ட் 15 இந்த வாரம் சுதந்திர தின ஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படங்களை பத்தி பார்க்கலாம். டைரக்டர் பா ரஞ்சித் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிச்சிருக்க படம் தான் தங்கலான். இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியா எடுத்திருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 15 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் அஜய் கணமுத்து டைரக்ஷன்ல அருள்நதி ஹீரோவா நடிச்சிருக்க டொமேண்டிக் காலனி 2 படம் ஆகஸ்ட் 15 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல ஆக்டர் பிரியா பவானி சங்கர் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. டைரக்டர் சுமன் குமார் டைரக்ஷன்ல கீர்த்தி சுரேஷ் லீடா நடிச்சிருக்க படம் தான் ரகுதாதா. இந்த படம் ஆகஸ்ட் 15 தமிழ்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. வேதா அப்படிங்கிற ஹிந்தி மூவி ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜ்ல ஆகஸ்ட் 15 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ராம் போத்தினேனி ஹீரோவா நடிச்சிருக்க டபுள் ஸ்மார்ட் படம் ஆகஸ்ட் 15 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜ்ல ஒரு பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ரவி தேஜா ஹீரோவா நடிச்சிருக்க மிஸ்டர் பச்சன் படம் தெலுங்கு லாங்குவேஜ்ல மட்டும் ஆகஸ்ட் 15 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ஸ்ரதா கபூர் நடிச்சிருக்க ஒரு ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் மூவி தான் ஸ்ரீ பார்ட் 1 ரொம்பவே சூப்பரா இருக்கும். தமிழ்ல கூட ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ பார்ட் 2 ரிலீஸ் பண்றாங்க ஆகஸ்ட் 15. இப்போதைக்கு ஹிந்தி லாங்குவேஜ்ல மட்டும் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து இந்த வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆகிற படங்களை பத்தி பார்க்கலாம். WWE ஜான் சீனா நடிச்சிருக்க ஜாக்பாட் ஹாலிவுட் மூவி ஆகஸ்ட் 15 தமிழ் டப்போட அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்றாங்க. லைஃப் இஸ் பியூட்டி அப்படிங்கிற ஒரு கொரியன் மூவி அமேசான் பிரைம்ல தமிழ் டப்போட ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்றாங்க. ஹெரிடிட்டரி அப்படிங்கிற ஒரு ஹாரர் ஹாலிவுட் மூவி தமிழ் டப்போட இப்போ அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டார்லிங் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி ஆகஸ்ட் 13 டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பேசினால் என்ன அப்படிங்கிற தமிழ் படம் ஆகா தமிழ் ஓடிடில ஆகஸ்ட் 16 ரிலீஸ் பண்றாங்க. ஆக்டர் நகுல் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆன வாஸ்கோட காமா படம் இந்த வாரம் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. த யூனியன் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி ஆகஸ்ட் 16 நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்போட ரிலீஸ் பண்றாங்க. சத்யராஜ் ஹீரோவா நடிச்சிருக்க மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஆகஸ்ட் 16 தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மராத்தி, பெங்கால் அப்படின்னு இந்த எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்றாங்க. எமிலி இன் பாரிஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல ஆகஸ்ட் 15 பார்ட் 1 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பார்ட் 2 செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் தமிழ்ல ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. ஈவோல் மூவி தமிழ் டப்போட ஆகா தமிழ் ஓடிடில ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்றாங்க. வேற மாதிரி ஆஃபீஸ் சீசன் 2 ஆகஸ்ட் 15 ஆகா தமிழ் ஓடிடியில் டெய்லியும் ஒரு எபிசோட் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்றாங்க. இந்தியன் ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்க மனுந்தா தேங்கல் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் ஆகஸ்ட் 15 G5 ஓடிடியில் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படங்கள்லாம் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் சூர்யா சியான் விக்ரம் நடிச்சிருக்க தங்கலான் படத்துக்கு திஸ் வின் வில் பி ஹியூஜ் அப்படின்னு தங்கலான் மூவி டீமுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு சூர்யா. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.